ஈஸியா மார்க் எடுக்கலாம். ஸோ பார்ட் 3 வந்து கொஸ்டின் நம்பர் 31 to 40. இது பார்ட் 3ல வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க்ஸ். பார்ட் 1ல ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, பார்ட் 2ல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்கு, பார்ட் 3ல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க். அப்போ இந்த பார்ட் 2ல 3 செக்ஷன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்ன அப்படின்னா இஆர்சி. கொஸ்டின் நம்பர் 31 to 33 இஆர்சி கொஸ்டின். ஸோ இந்த போயம் லைன் உங்களுக்கு தெரியணும். போயம் லைனை வச்சு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். இப்போ ஃபேமஸ் சிட்டாடல் அப்படின்னா இந்த போயமோட பேர் என்னது? த காசில். எழுதுனது யாரு? எட்வின் மியூயா. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க போயம் லைனை கரெக்டா, போயமோட பேரை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதிட்டீங்கனாலே 1 மார்க். போயம் பேரை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதிட்டீங்கனாலே 1 மார்க். அதே மாதிரி பொயட்டோட பேரை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதிட்டீங்கன்னா 1 மார்க். போயமோட பேரை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுனா 1 மார்க், பொயட்டோட பேரை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுனா 1 மார்க். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 3 மார்க்ல. அப்ப இன்னொரு மார்க் எதுக்கு? இன்னொரு மார்க் எக்ஸ்பிளனேஷனுக்கு. எக்ஸ்பிளனேஷன் நீங்க படிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க. படிக்கலையா என்ன பண்ணுவீங்க? இந்த கொடுத்திருக்க போயம் லைனை வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படியே அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எழுதுங்க. கொஞ்சம் பெருசா எழுதுங்க. அவ்வளவுதான். நமக்கு ஆட்டோமேட்டிக்கா 3 மார்க் வந்துடும் இந்த போயம் லைன்ல. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தீஸ் லைன்ஸ் ஆர் ஃப்ரம் அப்படின்னு எழுதலைன்னா கூட பரவாயில்ல. என்ன பண்ணலாம்? இப்படி கூட எழுதலாம். எப்படி? போயம் அப்படின்னு போட்டு போயமோட பேர் என்னது? போயமோட பேர் வந்து த காசில். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பொயட் அப்படின்னு போட்டுட்டு பொயட்டோட பேர் என்னது? எட்வின் மியூயா. இந்த எட்வின் மியூயர் பேர்ல தான் பிரச்சனை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? MURI போட்டு வச்சிருவாங்க. மியூரி அப்படின்னு போட்டு சொல்லுவாங்க. தப்பு. ஓகே. ஸோ அதனால இந்த பொயட்டோட பேரெல்லாம் கரெக்டான ஸ்பெல்லிங்ல எழுதுங்க. போயமோட பேர்லாம் கரெக்டான ஸ்பெல்லிங்ல எழுதுங்க. ஸோ இங்கிலீஷ்ல மொத்தமே 6 போயம் தான் இருக்கு. 6 போயமோட பேரை திருப்பி திருப்பி எழுதி பாருங்க. தப்பு இல்லை. ஸோ கொஸ்டின் நம்பர் 31 to 33 போயமோட பேர் கரெக்டா எழுதணும், பொயட்டோட பேர் கரெக்டா எழுதணும். நீங்க காமனா ஒரு போயமுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த போயமா போயமா கண்டுபிடிச்சிங்களா? போயம்னு அந்த போயமுக்கு நீங்க காமனா படிச்ச எக்ஸ்பிளனேஷன் எழுதுங்க. சார் அப்படிலாம் படிக்கலைங்க சார், நான் என்னங்க சார் பண்ணலாம் அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த போயம் லைனை எக்ஸ்பிளனேஷன் போட்டு இந்த போயம் லைன் இன்னும் கொஞ்சம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுது. தயவு செய்து இங்கிலீஷ்ல கதையடிக்கிறேன்ற பேர்ல இது ஒரு பெரிய கூத்து நடக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிலீஷ்ல தனக்கு தெரிஞ்ச வார்த்தையெல்லாம் போட்டு எழுதுவாங்க. அங்க பேப்பர் திருத்துறது யாரோ கண்ணை மூடிட்டு திருத்துறவங்கலாம் இல்லை. எல்லாமே நல்ல வெல் எஜுகேட்டட் டீச்சர்ஸ் தான். MA BEd முடிச்சவங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சரவே கிட்டத்தட்ட 7 வருஷம், மினிமம் 6 வருஷம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இங்கிலீஷவே புக்கு கண்ணு ஃபுல்லா இங்கிலீஷ்குள்ளரே வச்சிருந்தவங்க. உன் பேப்பரை பார்த்தோன்னே நீ தமிழ் வார்த்தை இங்கிலீஷ்ல மாத்தி எழுதியிருக்கலாம், அழகா கண்டுபிடிச்சிடுவாங்க. கோட்டை கைப்பற்றப்பட்டது அப்படின்னு தமிழ் எழுதியிருப்பார். அல்லது மாளிகை கைப்பற்றப்பட்டது. காசில்னு உங்களுக்கு தெரியாது, பேலஸ்ன்னு எழுத தெரியாது. பேலஸ் வாஸ் கேப்சர்டு அல்லது பேலஸ் வாஸ் கான்கர்டு அப்படின்னு உனக்கு எழுத தெரியலனா பேலஸ் வாஸ் லாஸ்ட்னு கூட எழுதலாம். அதுக்கு பதிலா மாளிகை MAALAGAI அப்படின்னு ஒரு வார்த்தை உள்ள இருந்த கூட பேப்பர்ல டக்குன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. சரியா? ஏன்னா அவங்களுக்கு காலையில இருந்து அதே வேலையா ஒரே பேப்பரை பார்த்துட்டு மொத்தமே ஒரு செஷன்ல 12 பேப்பர் திருத்துவாங்க, இன்னொரு செஷன்ல 12 பேப்பர் திருத்துவாங்க. ஆனா அந்த பேப்பரை, ஏன்னா பேப்பரவே பார்த்துட்டு இருக்காங்க. மற்ற நாள்ல கூட நீ கதை அடிச்சேன்னா கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனா வேல்யூவேஷன் டைம்ல அந்த தமிழ் வார்த்தையை டிரான்ஸ்லிட்டரேட் பண்ணி எழுதியிருந்தீங்கன்னா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க, தப்பு போட்டுருவாங்க. ஸோ அதனால உனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வேர்ட்ஸை வச்சு அதை எழுது. ஓகே. ஸோ அதே மாதிரி ஏதாவது எழுதுறேன், இந்த பாட்டெல்லாம் எழுதுறேன், எதையாவது கொண்டு வந்து உள்ள எழுதுறேன் அப்படின்லாம் எழுதி வேல்யூவேட்டர்ஸை கோவப்படுத்தாதீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல உங்க மேல கொஞ்சம் மார்க் போடலாம், நிறைய மார்க் போடலாம்னு நினைக்கிறவங்க, ஏன்னா ஒவ்வொரு வேல்யூவேட்டர்ஸ் என்ன நினைப்பாங்க, நீ ஒரு 60 மார்க் எடுத்திருந்தா கூட அவங்க 65 மார்க்காவது போடணும்னு நினைப்பாங்க, நிறைய மார்க் போடணும்னு நினைப்பாங்க. அந்த நிறைய மார்க் போடுறவங்கள ஸ்ட்ரிக்டா திருத்த வச்சிடாதீங்க. ஸ்ட்ரிக்டா திருத்தினா உனக்கு தான் நஷ்டம். சரியா? ஸோ அதனால தேவையில்லாத வார்த்தைகளை எழுதுறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 31 to 33 3 போயம்ல நல்லா தெரிஞ்ச ரெண்டு தான் எழுதணும். நம்ம நல்லா தெரிஞ்ச போயம்ஸை கரெக்டாக கண்டுபிடிச்சு எழுதுங்க. சார் எனக்கு 3மே தெரியுதுங்க சார், என்னங்க சார் பண்ணலாம் அப்படின்னா முதல் 2 எழுதுங்க, பின்னாடி கடைசியில போய் 3வது கொஸ்டின் எழுதுங்க. எப்படி இருந்தாலும் அவங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி எக்ஸஸ்ன்னு அடிச்சு விட தான் போடுறாங்க. பட் பரவாயில்ல, ட்ரை பண்ண.
ஒருவேளை ஃபர்ஸ்ட் ரெண்டுல எங்கேயாவது தப்பாகி இதை வந்து இதோட மார்க்கை கன்சிடர் பண்ணால் நமக்கு லாபம் தானே, அதனால ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் செக்ஷன் 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா 34 to 36 ப்ரோஸோட 3 மார்க் கொஸ்டின். உனக்கு எல்லா ஸ்கூல்லையும் நிறைய டீச்சர்ஸ் டெஸ்ட் வச்சிருப்பாங்க, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாருங்க. கொஸ்டின் நம்பர் 34 to 36 நல்லா பண்ணுங்க. அல்லது நிறைய மினிமம் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன்ல ஒரு வார்த்தையிலாம் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சு எழுதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய எக்ஸாம்ல கேட்குற கொஸ்டின் என்னன்னா, வாட் வாஸ் த வேரியஸ் ஜாப்ஸ் அண்டர்டேக்கன் பை நிக்கோலோ அண்ட் ஜாக்கப்போ? ஒன்றும் இல்லை, செல்லிங் ஃப்ரூட்ஸ், கைடிங் டூரிஸ்ட், பாலிஷிங் ஷூ. மூணு பாயிண்ட் எழுதுங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க். செல்லிங் ஃப்ரூட்ஸ், ஸ்ட்ராபெரிஸ்ன்னு எழுதி எனக்கு ஸ்பெல்லிங் தப்பாகிறதுக்கு விட செல்லிங் ஃப்ரூட்ஸ் வேலை முடிஞ்சுதா? பாலிஷிங் ஷூஸ், கைடிங் டூரிஸ்ட், 3 பாயிண்ட்டுக்கு 3 மார்க். நீ கஷ்டப்பட்டு லென்த்தியா சென்டென்ஸ்ல எழுத வேணாம். வாட் வாஸ் த மெயின் அஜெண்டா ஆஃப் ஃபேமிலி? போன பப்ளிக்ல கேட்டாங்க. த மெயின் அஜெண்டா வாஸ் டு மேக் சேர். இதுதான் ஆன்சர், டு மேக் சேர். அப்போ நிறைய 3 மார்க் கொஸ்டினுக்கு கீவேர்டு மட்டும் எழுதுனா போதும். டிஸ்கிரைப் த அப்பியரன்ஸ் ஆஃப் நிக்கோலோ அண்ட் ஜாக்கப்போ. காக்கி பேண்ட்ஸ், டோன் ட்ரெஸ், டல் ஃபேஸ். டல் ஃபேஸ், அவங்க ஃபேஸ் டல்லா இருந்தது, ட்ரெஸ் கிழிஞ்சிருந்தது. டோன், TORN, டான் ட்ரெஸ். காக்கி டியூனிக், காக்கி கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, போதும். ஓகே, ரொம்ப ரிஸ்க் எடுத்து என்னால் நீங்க டாப்பரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது நான் சொல்றது இல்லை. ஆனா நான் வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் அப்படின்னா நீங்க தாராளமா இதை ட்ரை பண்ணலாம் சிம்பிளா. இப்போ பாத்தீங்கன்னா இந்த இப்போ why was the original dust fading away? இவ்வளவு கொஸ்டின், இதுக்கு ஆன்சர் இவ்வளவு பெருசு இருக்கு, இத்தனையும் உன்னால படிக்க முடியல. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, ஏன் வந்து அவங்களோட ஜெஸ்ட் அப்படின்னா அவங்களோட உத்வேகம் குறைஞ்சது அப்படின்னா, ஏன் பிகாஸ் they were tired, they could not climb anymore. சரியா? அப்போ அவங்க டயர்டா இருந்தாங்கப்பா அப்படின்னாவது எழுதுங்க. இவ்வளவு பாருங்க, இங்க பாருங்க, they tried to reach the peak, he had to negotiate against giant cornices on the right and steep rock sloped on the left. இவ்வளவு லென்த்தா ஆன்சர் படிச்சு இவ்வளவு லென்த்தா மனப்பாடம் பண்ணி அதுல எங்கேயாவது மிஸ்டேக் ஆகிறத விட டயர்டா இருந்தாங்கப்பா, ஏற முடியலப்பா. The original just was fading away because they were tired. வேலை முடிஞ்சது. ஓகே, ஸோ அதனால கீ ஆன்சர் நிறைய உங்களுக்கு ஷார்ட் பண்ணி நிறைய டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 33 to 36. கொஸ்டின் நம்பர் 37 இத பாருங்க, பை சார்ட். இது வந்திருந்தாலும் நம்ம இந்த கொஸ்டின் நம்பர் பார்ட் 3ல செக்ஷன் 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க் நமக்கு அள்ளி தர செக்ஷன். நோட்டீஸ் ரைட்டிங் வரலாம், இமெயில் ரைட்டிங் வரலாம். இதெல்லாம் வந்ததுன்னா ரெடியா எழுத ரெடியா இருங்க. நோட்டீஸ் ரைட்டிங் வந்ததுனாலே பாக்ஸ் போட்டுருங்க, பாக்ஸ் போட்டு மேல நோட்டீஸ், அடுத்தது ஒரு ஸ்கூலோட பேரு. ஃபார் எக்ஸாம்பிள் GMHSS சென்னை, அல்லது GMHSS சைதாப்பேட், அல்லது GBHSS ஊட்டி, ஏதாவது ஒரு பேர் எழுதுங்க. ஸோ அது அந்த மாதிரி நோட்டீஸ்ல எழுதுங்க. அடுத்தது என்ன தலைப்பு, கொஸ்டினை படிச்சு பார்த்து எழுதலாம். இப்போ நம்ம வந்து இப்போ பைசார்ட் கொஸ்டினை 2 வகையா நம்ம கேள்வி கேட்கலாங்க. ஒன்னு, இந்த மாதிரி ஒரு பைசார்ட்டை கொடுத்துட்டு 3 கேள்வி கேட்கலாம். வாட் கெட்ஸ் த மேக்ஸிமம் அட்டென்ஷன் இன் நாராயண்ஸ் ஹோம்? நாராயண் ஹோம்ல எதுக்கு அதிக செலவு பண்றாங்க? என்டர்டெயின்மெண்ட்னு எழுதுனா போதும். அதே மாதிரி டஸ் ஃபேமிலி ஸ்பெண்ட் அ லாட் ஆன் எஜுகேஷன்? எஜுகேஷனுக்காக நிறைய செலவு பண்றாங்களா? ஆமா. ஆனா எதுக்காக எஜுகேஷனோட எதுக்கு செலவு பண்றாங்க? என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. அப்போ நோ போடணும் ஆன்சர். நோ, த ஃபேமிலி ஸ்பெண்ட்ஸ் மோர் ஆன் என்டர்டெயின்மெண்ட் ராதர் தென் எஜுகேஷன். நோ போட்டாலே ஆன்சர் கரெக்ட். ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஆன்சர் என்டர்டெயின்மெண்ட், செகண்ட் கேள்விக்கு நோ. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் நாராயணன் ஸ்பெண்டிங் ஹேபிட்? நாராயணன் வந்து ஸ்பெண்ட் எப்படி பண்றாரு? நாராயணன் மோசமா ஸ்பெண்ட் பண்றாரு. ஏன்னா சேவிங் 5% தான் சேவ் பண்றாரு. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்ன பண்றாரு? 30% பண்றாரு. அப்போ கேள்விக்கு இந்த மாதிரி பைசார்ட் கொடுத்து பைசார்ட்டுக்கு கேள்வி கேட்கறது ஒரு ஃபார்மேட். சரியா? ஸோ பைசார்ட்டுக்கு கொஸ்டின், அதுக்கு ஆன்சர், இது ஒரு ஃபார்மேட். இப்போ இந்த மாதிரி கேட்காம சில நேரம் என்ன கொடுப்பாங்கன்னா, இந்த மாதிரி வந்து பைசார்ட் கொடுத்துட்டு இதை வச்சு நீயே ஓன் சென்டென்ஸ் எழுது அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்படி ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க. எப்படி சென்டென்ஸ்? த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எழுதுறோம். இப்ப இந்த பை சார்ட் நம்ம கொடுத்துட்டாங்க. இந்த பை சார்ட் வச்சு நம்ம 3 சென்டென்ஸ் எழுதணும்.
பை சார்ட் எதை பத்தி? நாராயணோட பட்ஜெட்டை பத்தி. த பை சார்ட் அல்லது டேபிள். பை சார்ட் கொடுக்காம சில நேரம் டேபிள் கொடுத்துருப்பாங்க. பை சார்ட் இஸ் அபவுட் டேஷ். இந்த டேஷ்ல என்ன எழுதுறீங்க? பை சார்ட்டுக்கு மேல ஒரு தலைப்பு இருக்கும் இல்லையா, இது எழுதுங்க. த பை சார்ட் இஸ் அபவுட் மிஸ்டர் நாராயணன்ஸ் பட்ஜெட். ஒரு சென்டென்ஸ் கரெக்டா எழுதியாச்சா? அடுத்து செகண்ட் சென்டென்ஸ், எது அதிகமா இருக்கு? என்டர்டெயின்மெண்ட் இஸ் கிரேட்டர் தென் ஃபுட். த அமௌண்ட் ஆன் என்டர்டெயின்மெண்ட், ஸ்பெல்லிங்லாம் அங்க பார்த்தே எழுதிக்கலாம். அமௌண்ட் ஆன் என்டர்டெயின்மெண்ட் is greater than food. அவ்வளவுதான். ரெண்டாவது பாயிண்ட் முடிச்சாச்சா? அடுத்து மூணாவது பாயிண்ட், எது கம்மியா இருக்கிறது? கம்மியா இருக்கிறத எடுத்துக்கோங்க. சேவிங்ஸ்க்கு கம்மியா இருக்கு ஹெல்த்தை விட. அப்போ the amount on savings is lesser than health. ஓகே, இப்போ இது ஒரு வகையா. பை சார்ட் வச்சு ரெண்டு வகையா கேள்வி கேட்க முடியும். ஒரு கேள்வி என்னன்னா, பை சார்ட் எடுத்துட்டு ஒரு 3 கேள்வி கொடுத்து எழுத சொல்லுவாங்க. அல்லது ஒரு பை சார்ட்டை மட்டும் கொடுத்துட்டு உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க, 3 இன்டர்ஃபியரன்ஸ் எழுதுங்க. இந்த பை சார்ட்டை பேஸ் பண்ணி 3 இன்டர்ஃபியரன்ஸ் எழுதுங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ 3 இன்டர்ஃபியரன்ஸ் எழுத சொன்னாங்கன்னா இந்த பை சார்ட்டை பத்தி 3 வாக்கியம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாம எழுதினீங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரியும் கேள்வி கேட்க முடியும். அல்லது பை சார்ட்டை கொடுத்துட்டு பை சார்ட்டை பேஸ் பண்ணி 3 கேள்வி கேட்டுட்டு கேட்கலாம். அந்த 3 கேள்விக்கு நீங்க 3 பதில் எழுதணும். அவ்வளவுதான். இப்படியும் கூட கேட்கலாம். அதே மாதிரி சில நேரம் டயலாக் ரைட்டிங் கேட்கலாம். டயலாக் ரைட்டிங்க்கு ரெடியா இருங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி எழுதுங்க. டிஸ்கிரைப் த ப்ராசஸ். சூப்பர். இதெல்லாம் கேட்டா உங்களுக்கு நிறைய ட்ரைனிங் எடுத்திருப்பீங்க. லெமன் ஜூஸ் போடுறது எப்படி, பிரியாணி செய்யறது எப்படி, கிஃப்ட் பேக் பண்றது எப்படி, சில நேரம் இங்க பாருங்க ப்ரௌனி செய்யறது எப்படி. உங்களுக்கு செய்ய தெரியுதோ இல்லையோ, நீங்க என்ன பண்ணுங்க, டேக் அ பவுல், ஆட் சுகர், ஆட் ஃப்ளோர், அந்த மாதிரிலாம் எழுதலாம். இங்க பாருங்க, இவ்வளோ இன்ன மீடியம் பவுல் கம்பைன் த ஃப்ளோர், சுகர் அண்ட் கோகோ பவுடர், அதெல்லாம் வேண்டாம். டேக் அ பவுல், டேக் அ பவுல். சார் பவுல்னு எனக்கு தெரியாதுங்க சார், கிண்ணத்துக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியாதுங்க சார் அப்படின்னா ஸ்மால் வெசல், ஸ்மால் யூட்டன்சில், ஏதாவது ட்ரை பண்ணுங்க. பவுல்னு வேர்டும் வேணும். அல்லது ஸ்மால் பாட், எதையாவது ஒன்று எடுங்க. அப்புறம் ஆட். சார் மாவுக்கு எனக்கு என்னன்னு தெரியாதுங்க சார், மாவுன்னு எழுதலாமா? இல்லை, பவுடர்னாவது எழுதுங்க அட்லீஸ்ட். ஆட் சம் பவுடர், ஆட் சம் சுகர். சுகருக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியாமல் உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி கோகோ பவுடர் ஆட் பண்ணுங்க, சரிங்களா? அல்லது சாக்லேட் பவுடர், எனக்கு தெரியாது கோகோனா, சாக்லேட் பவுடர்னு ஆட் பண்ணுங்க. ஆட் சால்ட், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், அது மாதிரிலாம் போடுங்க. ஆட் ஒயிட் யோக் ஆஃப் எக் அல்லது ஒயிட் பார்ட் ஆஃப் எக், அது மாதிரிலாம் எழுதலாம். ஸோ அது மாதிரி ஆட், யூஸ், அந்த மாதிரிலாம் எழுதலாம். இப்போ லெமன் ஜூஸ் ரொம்ப சிம்பிள். டேக் அ லெமன், கட் த லெமன், ஸ்குவீஸ் த லெமன். ஸ்குவீஸ் த லெமனுக்கு தெரியல, ஐயோ ஸ்குவீஸ்னா புளியறது, நமக்கு தெரியல ஸ்குவீஸ்ன்றவா, SQUUZT தெரியல. என்ன பண்ணலாம்? டேக் லெமன் ஜூஸ் ஃப்ரம் லெமன் எடுத்துக்கலாம். சிம்பிளா மாத்துங்க. அதே வார்த்தை உங்களுக்கு தெரியலனா அதுக்கு பதிலா இங்கிலீஷ்ல நிறைய இது இருக்கு, அப்படியே ஆல்டர்னேட் பண்ணுங்க. அல்லது எக்ஸ்ட்ராக்ட் லெமன் ஜூஸ், அப்புறம் ஆட் த லெமன் ஜூஸ் இன்டு த வாட்டர். அல்லது இது எதுவுமே தெரியல, ஆட் லெமன் ஜூஸ் வித் வாட்டர், வேலை முடிஞ்சது. ஆட் சுகர், வேலையே முடிஞ்சது. டிஸ்கிரைப் த ப்ராசஸ், ஒரு 4 சென்டென்ஸ். தயவு செய்து ஐ டேக் அ பவுல், ஐ ஆட் சுகர், ஐ ஆட் வாட்டர், இந்த ஐ, வி, யூ, ஐ மஸ்ட், வி மஸ்ட் இதெல்லாம் போட வேணாம். டேக் அ பவுல், ஆட் சுகர், ஆட் லெமன் ஜூஸ், ஆட் ஐஸ் கியூப், சர்வ் சில். இதே சூடான பொருள், தோசை எப்படா செய்வ? டேக் தவா, ஹீட் த தவா, அப்ளை ஆயில், அப்ளை ஃப்ளோர், டர்ன் த தோசா, சர்வ் ஹாட், சூடா பரிமாறுங்கள், சர்வ் ஹாட். இதே ஆப்பிள் ஜூஸ் எப்படி போடுவேன்? டேக் அன் ஆப்பிள், கட் இட், புட் இட் இன் த ஜார், மிக்ஸ் இட். ரொம்ப ரிஸ்கான இங்கிலீஷ்ல எடுக்க வேணாம். மிக்ஸ் இட், ஃபில்டர் த ஜூஸ், ஆட் ஐஸ் கியூப்ஸ், சர்வ் சில், வேலை முடிஞ்சது. ஆப்பிள் ஜூஸ். ஒரு கிஃப்ட் எப்படி பேக் பண்ணுவேன்? டேக் அ கிஃப்ட்,
place it in the box, close the box, seal the box, take a gift cover, wrap it ன்னு தெரியாது, cover it, ஓகே cover it போட்டுக்கலாமா, add label, present the gift. வேலை முடிஞ்சிச்சு. நான் இப்போ யூஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப சிம்பிளான வார்த்தை. ரெண்டே வார்த்தையில ஒரு சென்டென்ஸ் முடிச்சிருக்கேன். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல இந்த மாதிரி எழுதலாம். அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராவர்ப்ஸ் கேட்குறாங்க. ஸோ ப்ராவர்ப்ஸ்லாம் படிச்சே ஆகணும். ஸோ இந்த ப்ராவர்ப்ஸ் தவிர வேற என்னென்ன கேட்குறாங்க இந்த 3 மார்க் பார்ட்ல அப்படின்னா, நோட்டீஸ் ரைட்டிங் கேட்குறாங்க. நோட்டீஸ் ரைட்டிங்னா என்னது? ஃபர்ஸ்ட் பாக்ஸ் போடணும், நோட்டீஸ்னு எழுதணும், ஸ்கூல் பேர் எழுதணும், அதே மாதிரி என்ன தலைப்பு, இப்போ எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன்னா எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன் எழுதணும். அப்புறம் நோட்டீஸ்ல அந்த லைன்ஸ் எழுதும்போது திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் அப்படின்னு போட்டு எழுதணும். சரிங்களா? அப்புறம் கடைசியா முடிக்கும் போது பேர் எழுதி ஹெட் கேர்ள், ஹெட் பாய் அதெல்லாம் எழுதணும். அதெல்லாம் வரலையே அந்த கொஸ்டின் படிச்சு பார்க்கணும் நோட்டீஸ்ல. அதே மாதிரி தான் இமெயில் ரைட்டிங்ல இமெயில் ஐடி ஃபர்ஸ்ட் கரெக்டா எழுதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையனோட பேரு குகன் அப்படின்னா இங்க பாருங்க, இமெயில் ஐடி இப்படித்தான் இருக்கணும். GU பேரு எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும், @gmail.com. கேபிட்டல் லெட்டர்லேயே ஜிமெயில் ஐடி இருக்கக்கூடாது. சரிங்களா? நிறைய பசங்க பேப்பர் தத்தும்போது என்ன வருது, @email.comனு எழுதுறாங்க. சரிங்களா? @gmail.comனு வரும். கொஸ்டின் தான் இமெயிலே ஒழிய ஜிமெயில் ஐடி இமெயில்னு வராது. சரிங்களா? ஸோ இமெயில் ரைட்டிங் வரலாம், நோட்டீஸ் ரைட்டிங் வரலாம். அதே மாதிரி என்ன அப்படின்னா ஸ்லோகன் ரைட்டிங் வரலாம். ஸ்லோகன் ரைட்டிங்ல பாருங்க, இப்போ நான் கரெக்டான இமெயில் ஐடி கொடுத்ததுனால பாருங்க ஒரு லிங்க்வே வருது பாருங்க. இப்போ நான் இந்த லிங்கை கிளிக் பண்ணேன்னா ஒரிஜினலா குகனோட இதுக்கு போகும், குகனோட மெயிலுக்கு போகாது, குகனுக்கு மெயில் பண்ணலாமான்னு போகும். சரிங்களா? ஸோ ஸ்லோகன் ரைட்டிங் அதே மாதிரி தான். சாப்பிட்ற பொருள்லாம் வந்தா பெஸ்ட் ஆஃப் டேஸ்ட்னு போடுங்க. இதே உட்டன் பொருள் அப்படின்னா பெஸ்ட் வுட், பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் வுட்ஸ் அப்படின்னு போடுங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்லோகன் கேட்சியான ஒரு 4-5 ரெடிமேட் ஸ்லோகன் எழுதி வச்சுக்கோங்க, அதை யூஸ் பண்ணுங்க. இமெயில் ரைட்டிங், இமெயிலுக்குமே பாக்ஸ் போடுங்க, நோட்டீஸ் ரைட்டிங் பாக்ஸ் போடுங்க. அதே மாதிரி ஸ்லோகன் ரைட்டிங், ஹெட்லைன் எக்ஸ்பென்ஷன்லாம் வந்துருச்சுனாலே இப்படி எழுத ஆரம்பிங்க. என்ன ஹெட்லைன் வேணாலும் எழுதிட்டு போட்டோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் டேட் போட்டுருங்க, மதுரை பிளேஸ் போட்டாச்சா. இப்போ எக்ஸாம் என்னைக்கு எழுத போறீங்க? 6ஆம் தேதி எழுத போறீங்க. அப்போ மார்ச் 6 தானே நியூஸ். அப்போ 4ஆம் தேதி 5ஆம் தேதி நடந்த விஷயம். மார்ச் 5 CM to open new ATMs அப்படின்னா சிஎம் என்ன பண்ண போறாரு? புது ஏடிஎம் திறக்க போறாரு. அப்போ சிஎம் அப்படின்ற வார்த்தைக்கு எக்ஸ்பான்ஷன் எழுதுங்க. சரி, என்னது? the chief minister to open. இந்த 2 எல்லாம் வந்துச்சுனாலே வில்லு போட்டுங்க. 2க்கு பதிலா 2 ஓபனுக்கு பதிலா வில்லு ஓபன் நியூ ATMs. அவ்வளவுதான். ஏடிஎம்ஸ்க்கு எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சா எழுதுங்க. automated teller machine அப்படின்னு எழுதுங்க. ஓகே சார், எனக்கு இவ்வளோலாம் எழுத தெரியாது சார் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த பிளேஸ் டேட்டாவது போடுங்க. மொத்தம் 3 ஹெட்லைன் எக்ஸ்பான்ஷன் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, ஒன்னொன்னுக்கு ஒரு மார்க்கு. நீங்க அட்லீஸ்ட் இந்த பிளேஸ் டேட் போட்டிங்கனாலே என்ன ஆகும், நமக்கு 6 மார்க் தருவாங்க. அப்போ 3 கொஸ்டினுக்கு பிளேஸ் டேட் கரெக்டாக போட்டிருந்தாங்கன்னா 1.5 மார்க் வாங்கிடலாம். அதே மாதிரி ஹெட்லைன் எக்ஸ்பான்ஷன்ல பாக்ஸ் போட்டு நோட்டீஸ் அப்புறம் ஸ்கூலோட நேமு எல்லாம் போட்டிங்கனால அதுக்கே 1 மார்க் நமக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இந்த கொஸ்டின் நம்பர் 31 to 40 பார்ட் 3 மார்க் கொஸ்டின்ல ஈஸியா நம்ம இந்த பார்ட் 3ல பார்த்தோம்னா செக்ஷன் 1ல 2 கேள்வி எழுதணும் 6 மார்க். செக்ஷன் 2 கொஸ்டின் நம்பர் 34 to 36லயும் 2 கொஸ்டின் எழுதணும், அதுக்கு ஒரு 6 மார்க். செக்ஷன் 3ல வந்து பார்த்தோம்னா 4க்கு 3 எழுதணும், 9 மார்க். அப்போ 21 மார்க் இருக்கு இந்த பார்ட் 3ல. 21 மார்க்குக்கு நீங்க ஈஸியா ஓரளவுக்கு ஸ்மார்ட்டா எழுதினாலே நீங்க 15 மார்க் எடுத்துடலாம். ஸோ இதுதான் பார்ட் 3.